பாகிஸ்தான் முதல் ஏசியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு ஓடிஐ சீரிஸை ஒயிட் வாஷ் பண்றது. ஸோ பாகிஸ்தான் ஓடிஐ செட்டப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அப்வர்ட்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அட் சேம் டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ கரெக்டான ஃபார்ம்ல வராங்க. அண்ட் கண்டிப்பா ரிஸ்வானோட கேப்டன்ஷிப் நம்ம பாராட்டியே ஆகணும். பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? யூனிட்டா விளையாட மாட்டாங்க. அவங்க யூனிட்டா விளையாடி நான் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. பட் இந்த பர்டிகுலர் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ரிஸ்வான் டீம் யூனிட்டியா விளையாடுறாங்க. பிளஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியில வராங்க, டேலண்ட்டை ஷோகாஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are playing very very bad cricket தான் சொல்ல முடியும். அவங்க ஹோம்லயே இப்படி அடி வாங்குறாங்கன்னும் போது டெஃபினட்டா they will be disappointed. அவங்க கேப்டன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க மேனேஜ்மெண்ட் கோச்சிங் ஸ்டாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க நிறைய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கிளாஸனை நம்பியே ஒரு டீம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஒரு மனுஷன் தான் எல்லா மேட்ச் அடிக்கிறாரு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே லுக்கிங் சோ ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் தேர்ட் ஓடிஐ அட் ஜோஹானஸ்பர்க் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல பாகிஸ்தான் 36 ரன்ஸ் வித்தியாசத்துல, அதாவது டிஎல்எஸ் மெத்தட் மூலியமா மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏசியன் டீம் டு கோ டு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஒயிட் வாஷ் பண்றது ஓடிஐ ஃபார்மேட்ல. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிருக்காங்க ஒரு ஓடிஐ சீரிஸ்ல, ஓகேங்களா. 4-5 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒயிட் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏசியன் டீமும் அந்த ஓவரால் அந்த சீரிஸ்ல பண்ணது கிடையாது. சோ முதல் முறையா பாகிஸ்தான் அதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா they will be so happy. பாகிஸ்தான் fans will be so happy because லாஸ்ட் ஒரு கொஞ்சம் வருஷமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட டேலண்ட் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ், அந்த யூனிட்டி பிரச்சனை, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸ் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு டீமை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, என்னடா கேப்டன் ஒருத்தர் இருக்கான், ஆனா அவனை யாருமே மதிக்க மாட்டேங்கிறான், கேப்டன் தான் பிரச்சனையா இல்ல மத்த பிளேயர்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்னல் பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே மாறிட்டே வருது ஆக்சுவலா பாகிஸ்தான். அதாவது எப்போ அவங்க அந்த இங்கிலாண்டோட அந்த டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணாங்களோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஓடிஐ ஃபார்மேட்ல பாகிஸ்தான் நிஜமாவே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணாங்க. இப்போ திருப்பி சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு ஓடிஐ சீரிஸை ஒயிட் வாஷ் பண்றாங்கன்னா this is a great achievement. We have to give huge credit to Rizwan's captainship as well as the Pakistan team management. புரியுதா உங்களுக்கு? as a unit இப்போ அவங்க விளையாடுறத பார்க்கும்போதுல எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் டீமா பாகிஸ்தான் தெரியுறாங்கன்னு பாத்துக்கோங்க. அதுவும் கரெக்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போது, அவங்க ஹோம்ல விளையாட போறாங்க. சோ கரெக்டான டைம்ல தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். சோ டாஸ் வின் பண்ணி வழக்கம் போல போலிங் எடுத்தாங்க. ஏன்னா ஜோஹானஸ்பர்க் ஆப்வியஸ்லி எனக்கு புரியுது, நல்ல பேட்டிங் ட்ராக், மழை வேற வந்துட்டு போச்சு. இட் வாஸ் 47 ஓவர் மேட்ச், அது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. பட் திருப்பியும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னி வரைக்குமே சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட வீக்னஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணாங்களான்றது சத்தியமா தெரியவே இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும்னா ப்ரெஷர் இல்லாம ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க. ஆனா டார்கெட்டை சேஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. சோ பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே சேசிங் தான். ஆனா அதை ஒரு வாட்டி கூட சவுத் ஆப்பிரிக்கா ட்ரையே பண்ணல. இதுலயே கிளியரா தெரியுது அவங்களோட அந்த என்ன சொல்றது சப்போர்ட் ஸ்டாஃப்ஸோ சரி, கோச்சோ சரி, எந்த ஒரு அனலிட்டிக்ஸோ இல்ல எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை மட்டும் பாத்துக்கிறாங்க, ஆப்போனண்டோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது எவிடென்ட்டா தெரிஞ்சது செகண்ட் ஓடிஐலயே. அதே மாதிரியே தான் தேர்ட் ஓடியே நாங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நாட் அக்செப்டபிள் ஆட்டோ. ஏன்னா சீரிஸ் தோத்துட்டீங்க, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் ஆடுங்களேன். 47 ஓவர்ஸ் மேட்சா இருந்தா என்ன 300 மேல நீங்க அடிச்சீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் வில் பி அண்டர் பிரஷர் சேஸ் பண்றதுல. என்னாச்சு, திருப்பியும் டெம்பா பவுமா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. 300 ரன்ஸ் மேல குவிச்சிட்டாங்க பாகிஸ்தான். ஒன்ஸ் அகைன் 308 runs in 47 overs was very good score. Once again Saim Ayub, what a fantastic 100ங்க. அதாவது இந்த பையன் பேசிக்கிட்டே போலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸ்ல ஒரு வீடியோ போடும் போதுல சைம் அயூபை பத்தி நான் பெருமையா பேசிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேல என்னங்க இருக்கு பேசுறதுக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ரிஸ்வான் சூப்பரா பேசினாரு. ஓகே, மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன்ல அதாவது சைம் அயூபோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரோட ரைஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டேட்டர் கேட்கும் போது அப்ப என்ன சொன்னார்னால, இஸ் a great talent, நான் ரொம்ப புகழ விரும்பல, அவன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே அவனை விட்டுறலாம், அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொன்னாரு. சோ இதுல இருந்தே தெரியுது ஒரு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பிளேயர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அண்ட் ஓவரா அவர் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேலேயும் வச்சிட வேணாம், லெட் ஹிம் பிளே, அவரை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்கில் நான் நினைப்பேன். ஐ திங்க் ரிஸ்வான் இஸ் டூயிங் அ சூப்பர் ஜாப் ஃபார் பாகிஸ்தான் இன் ஓடிஐ ஃபார்மேட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. T20ல ரிஸ்வான் அஸ் அ பிளேயராவே இருக்கணுமா இல்லையான்றது எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு, அதை விட்டுருங்க. பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும்
செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. டீம் ஒரு யூனிட்டாவும் வச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடமோட விளையாடுற மாதிரி இருக்கு அந்த கேப்டன்ஷிப் ஆஃப் ரிஸ்வான். ஸோ நிறைய பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ 308 நான் சொன்ன மாதிரி சைம் வைப் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 100. ஒன்ஸ் அகேன் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் 2 பேரும் ஒரு 50 போட்டாங்க. 2 பேருமே க்ரூஷியல் பிளேயருங்க. நாளைக்கு திருப்பி பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை டிஃபெண்ட் பண்ணணும்னா, பிகாஸ் தே ஆர் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். லாஸ்ட் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்போ 2017 அவங்க தான் வின் பண்ணாங்க இந்தியா பீட் பண்ணி. ஸோ இப்போ இந்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு நடந்தாலும் பாகிஸ்தான் அது டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணணும்னா டெஃபினட்டா அவங்களோட டாப் ஆர்டர்ல சைம் வைப் இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். பிளஸ் அவங்களோட கீ பிளேயர்ஸ் பாபர் அசாம் ஆஸ் வெல் அஸ் ரிஸ்வான், இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப வைட்டலா இருக்கணும் இன்கேஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் வின் பண்ணணும்னா. ஆனா இவங்க 2 பேருமே இப்போ ரீசென்ட் டைம்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 50s போட்டாங்க. அது குட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் சல்மான் ஆகா. சல்மான் ஆகா வந்து லோ டவுன் ஆர்டர்ல பாகிஸ்தானுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் பி த ஃபார்மேட். அண்ட் இந்த மேட்ச்ல தைஹாப் தயிருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இர்ஃபானுக்கு பதில் அவரும் ஒரு கேமியா விளையாடினாரு. இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் ஆக்சுவலா 308 அச்சீவ் பண்றதுக்கு பாகிஸ்தான். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரபடா நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. மார்க்கோ யான்சனும் டீசெண்டா போட்டாரு, 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபார்ச்சூன் நல்லா போட்டாரு, அவரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி மப்பாக்கா வந்து பாத்தீங்கன்னா எம்பாக்கா செம்ம எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. ஒன்ஸ் அகைன் அந்த பையனை இன்னுமே கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணணும் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பின் போஷ் அவருக்கு ஒரு டெபியூட் கொடுத்தாங்க. அவரும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் அவரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நல்லாவே தெரிஞ்சது 300 மேலேயா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பேட்டிங் கிடையாது. கிளாசனை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரே டீம். 3 மேட்ச்லுமே பாத்தீங்கன்னா கிளாசன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பேசாம கிளாசன் வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஓடிஐ சீரிஸ் வச்சிருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் சொல்றதுல லாஜிக்கே கிடையாது. ஏன்னா எல்லா மேட்ச்லுமே கிளாசன் தாங்க அடிக்கிறாரு. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 43 balls 81 சிங்கிள் ஹேண்டடா. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டோனி டிசோர்சி ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, அவுட் ஆயிடுறாரு. மார்க்ரம் கடைசியா எப்போ ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாடினாரு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு ஓடிஐ ஃபார்மேட்ல. அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா அமையுது. பவுமா ஃபெயிலியர் இந்த சீரீஸ்ல, கேப்டனாவும் சரி பிளேயராகவும் சரி, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் கிளாஸனை நம்பியே இருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காக்கு. அது வந்து வேணா ஒரு விஷயம் வேணா சொல்லிக்கலாம், ஸ்டெப்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கும் சொல்லிட்டு. பட் ஸ்டில் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸுங்க. இவங்க எல்லாருமே வந்து ரீசெண்ட் டைம்ல இவ்வளவு கேவலமா ஆடுறதை நினைக்கும் போது ரொம்ப என்ன சொல்றது டிசப்பாயிண்டிங்கா இருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் மில்லரும் சரி ரொம்ப கீழே இறங்கி ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா அவர் உள்ள நுழையும் போதெல்லாம் அண்டர் பிரஷர்ல இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. எல்லா மேட்ச்லயும் நீங்க மில்லர் வந்து பெயில் அவுட் பண்ணணும்ன்றதுல வந்து லாஜிக்கே இல்ல. சோ அதே மாதிரி கிளாசன் மட்டும் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. லாஸ்டா வந்து எல்லா சும்மா ஒரு 2-3 6 அடிக்கிறாங்க, 4 அடிக்கிறாங்க. ஆனா எதுவுமே ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸா இல்ல. ஏன்னா பாகிஸ்தான் போலிங் சூப்பரா இருந்தது இந்த சீரீஸ்ல. ஷைன் அஃப்ரிடி வேணா இந்த மேட்ச்ல 70 ரன் கொடுத்துருக்கலாம். ஆனா 2 விக்கெட் எடுத்தாரு. 2மே க்ரூஷியலான விக்கெட். இந்த சீரீஸ் ஃபுல்லாவே க்ரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஷைன் அஃப்ரிடி. நசீம் ஷா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் இந்த மேட்ச்ல உஸ்னைனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவரும் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாரு. அதை விட முக்கியமா பிக் ஆஃப் த போலரை நம்ம விட்டோம் பாருங்க, சுஃபியான் முகீம், அந்த ஒரு சைனாமேன் போலர், அவர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேட்ச். கண்டிப்பா சோ மெனி பாசிட்டிவ் திங்ஸ் ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கு ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும்ல நீ டேர்னிங் ட்ராக்ல தான் திணற. அது என்ன ஹோம் கண்டிஷன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்பின்னர் வந்து போட்டாலும் விக்கெட் எடுக்கிறாங்க பாகிஸ்தான்ல. சோ இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அதாவது ஜோனஸ்பர்க்ல ஒரு ஸ்பின்னர் 4 விக்கெட் எடுக்கிறான், செஞ்சுரியன்ல ஒரு ஸ்பின்னர் எடுக்கிறான் விக்கெட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த கண்டிஷன்ஸ்லயும் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. சோ சவுத் ஆப்பிரிக்கால வந்து பிரபா ஜெய்சூரியா, சல்மான் ஆகா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுஃபியான், அப்ரார் அஹமத், இவங்க எல்லாருமே டாமினேட் பண்றாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ்லி இந்த ஒரு ஓடிஐ டீமை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா கேப்டன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். தெம்பா பவுமாவோட கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப பூரா இருக்கு. எல்லா மேட்சுமே அவரோட ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும், அவரோட பேட்டிங்குமே ஒரு கன்சர்னா நிக்குது. சேம் டைம் அவங்களோட கோச், அவங்க பேக் ரூம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்தா பெருசா நம்பிக்கையே இல்லை. அவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அவங்களால அனலைஸ் பண்ணி ஒரு கேமுக்குள்ள இறங்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா, ஐ மீன் இந்தியன், ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டேன்னா சவுத் ஆப்பிரிக்கா இங்க இருந்து நம்ம மேட்ச் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு எரர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்புறம் பேக் ரூம் ஸ்டாஃப்ஸ் சொல்லிட்டு நிஜமாவே இது ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. இது அசஸ் பண்ணுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் போர்டு? அதுதான் ஆக்சுவலா நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கமெண்டேட்டிங்ல மறுபடியும் இல்ல, அவங்க பண்ற அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே மேஜரா எடுத்து வைக்கிற மாதிரி தெரியல. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கமெண்டேட்டிங்ல இருக்காங்க. அவங்களாம் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்கு இங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல, இந்த ஓடிஐ டீம்ல மெயினா சொல்ல வரேன். அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா. சோ அதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா பண்ண போறாங்கன்னா. பட் டெஃபினட்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபில அடிக்க வாய்ப்பே கிடையாதுங்க. பிகாஸ் அந்த டீம்ல டாப் ஆர்டர் ஒரு பிரச்சனை, மிடில் ஆர்டர்ல வெறும் கிளாசன் அண்ட் மில்லரை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு டீம் வேலைக்கே ஆகாது. அண்ட் பாகிஸ்தானுக்கு மறுபடியும் ஹியூஜ் கிரெடிட். நான் சொன்ன மாதிரி 3 சைட்லயுமே பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லா சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ் தான் சொல்ல முடியும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லிட்டா பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல,
இப்போ T20 சீரிஸ் வேணா அவங்க தோத்துருக்கலாம், பட் ODI சீரிஸ் ஒயிட் வாஷ் பண்ணதுனால இப்போ டெஸ்ட் சீரிஸ் போறாங்க பாத்தீங்களா, 2 டெஸ்ட் மேட்ச் நடக்குதுல, டெஃபினட்டா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் செம்ம ஹைல இருக்கும், கண்டிப்பா செம்ம பாசிட்டிவா போவாங்க. இங்கதான் சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அவங்க டெஸ்ட் டீம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா பாகிஸ்தான் கிட்ட நல்ல போலிங் இருக்கு அண்ட் நல்ல பேட்டிங்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி a tricky சீரிஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா WTC பாயிண்ட் ஆஃப் வியூல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் தான் அவங்களுக்கு மெயின் சீரிஸ். WTC அவங்க போக மாட்டாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்காக்கு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க WTCல. இன்கேஸ் அவங்க இந்த பர்டிகுலர் 2 மேட்ச் சீரிஸ்ல வந்து 2-0 தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, will be very difficult அப்படின்னு நான் சொல்லுவேன் WTC உள்ள போறதுக்கு. அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா வில் பி ஹோப்பிங் தட் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ODI சீரிஸ்ல டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஃபார்மேட்லயும் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ODI சீரிஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? பாகிஸ்தான் 3-0 சொல்லி அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட புவர் பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாமே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.